இப்போ நீங்கள் எனக்கு அப்ளையே ஆகாது நான் ஃபைல் பண்ணலன்னு இருப்பீங்க. நீங்கள் அடுத்து பேங்க் லோன் போகும்போது பேங்க் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க, உங்களால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது, அது ஒரு மைனஸ் ஆகிடும். திடீர்னு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், விசா ப்ராசஸ் போது கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. ஸோ விசா ப்ராசஸ் போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்குறாங்க. இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியலன்னா விசா கிடைக்காது. ஸோ உங்களுடைய அந்த பிளான் அங்கே ஆஃப் ஆகிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்டேட்டட் ரிட்டர்ன் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கான டேக்ஸ் வந்து 10,000 ரூபா. நீங்கள் நார்மல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா 10,000 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. நீங்கள் அப்டேட்டட் ரிட்டர்னில் அதே இன்கமுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டுவீங்க. ஏன்னா நீங்கள் டயத்துக்குள்ளே ஃபைல் பண்ணல, லேட்டாக ஃபைல் பண்ணுறீங்க, அதனால் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டுவீங்க. சரி, ஓகே. இந்த அப்டேட் ரிட்டர்ன் கான்செப்டை 2 வருஷம் முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் பின்னாடி 2 வருஷம் போகலான்னு சொன்னாங்க. ஒரு வருஷமும் அதுக்கு பின்னாடி 2 வருஷம் போகலான்னாங்க. இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் பின்னாடி 4 வருஷம் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கும் அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிஷ்னல் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கும் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்.